ஃபர்ஸ்ட் எலக்டோரல் காலேஜ் பிரசிடென்ட் எலக்டோரல் காலேஜில் யாரெல்லாம் இருப்பாங்க? லெஜிஸ்லேட்டிவ். நான் கேட்டிருக்கிறது இன்கரெக்ட். ஆன்சர் மூணுமே தப்பு. ஏன்? ஃபஸ்ட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் இராது. ஒன்லி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் த ஸ்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஆல் யூனியன் டெரிட்டரிஸ் வருமா? டெல்லி அண்ட் பாண்டிச்சேரி. தேர்ட் த நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. ஒன்லி எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த ராஜ்யசபா. அதே லோக்சபா ராஜ்யசபா மாரி தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பார்த்தோம்ல, அது எம்எல்சி எம்எல்சிஸ், அது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ். இது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் எம்எல்ஏ. ஒன்லி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் பார்த்தோம், அது எலெக்டட் மெம்பர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ஆன்சர் டி 1 2 3. இது என்னது? நெக்ஸ்ட் which of the following statements are incorrect? Rajya Sabha can reject a money bill. Rajya Sabha can make recommendation on the bill. Rajya Sabha cannot reject a bill. Rajya Sabha should return the bill to the Lok Sabha within 14 days. next fifth One and fifth இன்னொன்று இருக்கு. Rajya Sabha can amend the bill. ஆன்சர் ஏன்? மணி பில்லுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவுக்கும்? Can originate only in Lok Sabha. Can originate only in ராஜ்யசபா என்னெல்லாம் செய்ய முடியும் மணி பில்லில்? ஒன்லி ரெக்கமெண்டேஷன். cannot reject or amend. ஓகேங்களா? ஆப்ஷன் நான் கேட்டிருக்கிறது இன்கரெக்ட். சி 1 and 5. நெக்ஸ்ட் த்ரீ. Regular between the Lok Sabha and the Rajya Sabha calls for a joint sitting of the Parliament during the passage of option 1 ordinary legislation, 2 money bill, 3 constitutional amendment bill. Answer Ordinary legislation. only ordinary legislation. மணி பில்லா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லோ ஜாயின்ட் சீட்டிங்கில் பண்ண முடியாது. ஒன்லி லோக்சபாவில் ரிஜெக்ட் ஆனாலும் சரி, ராஜ்யசபாவில் ரிஜெக்ட் ஆனாலும் அது லேப்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆன்சர் ஏ. தேர்டுக்கு வந்து ஆன்சர் ஏ 1 only. ஓகேங்களா? ஃபோர்த்துக்கு All doubts and disputes in connection with the election of the president are inquired into and decided by Election Commission, Parliament, Supreme Court, and ஆன்சர் சி சுப்ரீம் கோர்ட். Mr. Hamid Ansari draws his salary, his capacity as the President of India, Vice President of India, ex officio Chairman of Rajya Sabha, for PLC. ஆன்சர் ஹமீத் அன்சாரி யார்? வைஸ் பிரசிடென்ட். யாருக்கு சேலரி வாங்குறாரு? எந்த போஸ்ட்டுக்கு? எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. இம்பீச்மெண்ட் பண்ணணும்னா எந்த இது? இப்போ ஹமீத் அன்சாரியை நீங்கள் இம்பீச்மெண்ட் பண்ணணும் வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு. Which of the following statements are incorrect with regards to members of electoral college for the election of president? First one, legislative assembly and legislative councils of all states. Second one, all union territories. Third one, the nominated members of Rajya Sabha. ஆன்சர் எலக்டோரல் காலேஜ் ஆஃப் த பிரசிடென்ட்னா யார் யாரெல்லாம் இருப்பாங்க? நீங்களே சொல்லுங்கள், மைக்கில் சொல்லுங்கள். எலக்டோரல் காலேஜ் ஆஃப் பிரசிடென்ட்டில் யார் யாரெல்லாம் மேம்? Legislative Assembly of all the states irukanga. Next union territory of Puducherry and New Delhi elected members ano. Rajya Sabha lo adhe maatri elected members of both Lok Sabha and Rajya Sabha. Okay. So answer D 1 2 3 மூணுமே incorrect. Second, which of the following statements are incorrect? First option, Rajya Sabha can reject a money bill. Second option, Rajya Sabha can make recommendation on the bill. Third option, Rajya Sabha cannot reject the bill. Fourth option, Rajya Sabha should return the money bill to the Lok Sabha within 14 days. Fifth option, Rajya Sabha can amend the money bill. Answer C 1 and 5. ஏன் மணி பில்குள்ள லோக்சபாவுக்கு ராஜ்யசபாவுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ்? வேறு உங்கள்கிட்ட கொடுங்க. லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவுக்கும் மணி பில்லில் என்னென்ன டிஃப்ரென்ஸ்? ஒன்லி லோக்சபாவில் தான் ஆர்ஜினேட் ஆகும். மணி பில் ஒன்லி ஆர்ஜினேட் இன் லோக்சபா. நெக்ஸ்ட்
Next question. இல்லை நெக்ஸ்ட் பாயிண்ட் Next point. Rajya Sabha only recommend them Yeah, they can only give recommendations. They cannot reject or amend. Okay. Answer C 1 and 5. 1 and 5. Third question. நீங்களே படிங்க. A deadlock between the Lok Sabha and Rajya Sabha for a joint sitting of Parliament during the passage of first one ordinary legislation, second one money bill, third one constitutional amendment bill. Answer Answer 1. Only ordinary legislation bill. மணி பில்லுக்கும் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கும் ஜாயின்ட் சிட்டிங் பண்ண முடியாது. ஒன்லி லேப்ஸ் ஆனது. ஓகே. ஃபோர்த். All doubts and disputes in connection with the election of the presidents are inquired into and decided by A. Election Commission, B. Parliament, C. Supreme Court, and D. None of the above. Answer C Supreme Court. Final decision Supreme Court தான் எடுக்கணும். இப்போ ரீசெண்ட் என்ன கேஸ்? பிரசிடென்ட் பிரணாப் முகர்ஜிக்கும் சங்மாவுக்கு இடையில அந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் இருக்கு. ஓகேங்களா? ஃபிஃப்த் ஒன். Mr. Hamid Ansari draws his salary, his capacity as the President of India, Vice President of India, ex-officio Chairman of Rajya Sabha, both B and C. Answer ex officio Chairman of Rajya Sabha. இம்பீச்மெண்ட் பண்ணணும்னா என்ன எந்த போஸ்ட்லேருந்து இம்பீச்மெண்ட் பண்ணுவாங்க? வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. வைஸ் பிரசிடென்ட்கான சேலரி வாங்க மாட்டார். அவர் என்ன போஸ்ட்டில் இருக்காரு? எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. கான்ஸ்டியூஷனில் வந்து வைஸ் பிரசிடென்ட்டுக்கு எந்தவித சேலரியும் ஒதுக்கலை. ஓகேங்களா? அவர் இருக்க போஸ்ட்டு எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன். அந்த இதுக்கு தான் கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சேலரி. ஆனால் அவர் இம்பீச்மெண்ட் பண்ணணும்னா எக்ஸ் அஃபிஷியோ சேர்மனுக்கு இம்பீச்மெண்ட் பண்ண மாட்டாங்க, வைஸ் பிரசிடென்ட்டுக்கு தான் இம்பீச்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்? அங்கே தான் எலெக்ஷன். வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் யார் யார் எலக்ட்ரல் காலேஜில் இருப்பாங்க? நீங்கள் அவருக்கு கொடுங்க. வைஸ் பிரசிடென்ட் எலக்ட்ரல் காலேஜில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க? நோ, அவங்களுக்கு கொடுங்க. போத் எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா அவங்க மட்டும்தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட். Money bill can be introduced in the Lok Sabha only on the recommendation of A. Finance Minister, B. Prime Minister, C. Speaker, and none of the above. மணி பில் யார் ப்ரிய ரெக்கமெண்டேஷன் தேவை? பிரசிடென்ட். அப்போ ஆன்சர் டி நன் ஆஃப் த அபவ். திஸ் பில் மணி பில் இல்லைனா வேறு பில்னு சொல்கிறது யார்? லோக்சபா ஸ்பீக்கர். 7. Member of the Rajya Sabha could be from elected members. From Uttar Pradesh, Chhattisgarh, Nagaland. Chhattisgarh அது Chandigarh, Nagaland. Answer Answer A 1 and 3. Chandigarh என்னது? யூனியன் டெரிட்டரி. யூனியன் டெரிட்டரியிலேருந்து யார் மெம்பர்ஸ் ராஜ்யசபாவில் இருக்காங்களா? ஒன்லி 2 யூனியன் டெரிட்டரிஸ் மட்டும்தான் மெம்பர்ஸ் இருப்பாங்க, டெல்லி அண்ட் பாண்டிச்சேரி. ஏன்னா அங்கே மட்டும்தான் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது. ராஜ்யசபா மெம்பர்ஸ் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? ராஜ்யசபா மெம்பர்ஸ், ராஜ்யசபாவோட எம்பிஸ் வந்து எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? எம்எல்ஏஸ் தானே. இப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இப்போ அந்தமான் நிக்கோபாரில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியே இல்லை. அவங்க எப்படி ராஜ்யசபா மெம்பர்ஸ் தேர்ந்தெடுக்க முடியாது. அதனால தான் நாமினேட்டட் தானே, நான் தான் எலெக்டட்னு கேட்டிருக்கேன். ஓகேங்களா? அப்போ எலெக்டட் மெம்பர்ஸ் ஒன்லி 2 யூனியன் டெரிட்டரி மட்டும்தான் இருக்குது. ஆன்சர் ஏ 1 and 3. 8th. Consider the following statement. First, if the President is to resign from office, he should address his letter of resignation to the Speaker of Lok Sabha. Second, the Speaker of Lok Sabha has to address his letter of resignation to the President of India. Answer? Choose the correct answer. T. D. Neither 1 or 2. President resignation பண்ணால் யார்கிட்ட லெட்டர் கொடுக்கணும்? வைஸ் பிரசிடென்ட். செகண்ட் ஒன் ஸ்பீக்கர் டெப்டி ஸ்பீக்கர்கிட்ட கொடுக்கணும். சரிங்களா? மாற்றி கேட்டு பார்த்து. நெக்ஸ்ட் ஆன்சர் டி நெய்தர் 1 or 2.
ஏன் டிக் போட்டிருக்க மட்டும்தான். நெக்ஸ்ட் ஒன் சரி பார்க்கலாம். நெக்ஸ்ட் 9th question. The following presidents in chronological order as to who came first and came later. Fakhruddin Ali Ahmad, 2 Sahib Sheikh, 3 Justice Ziyadullah, 4 APJ Abdul Kalam. எல்லாருக்கும் ஏபிஜே அப்துல் கலாம் எப்போன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி இருக்க 3 பேர் 2 3 ஜாகிர் ஹுசேன், அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் சித்தியத்துல்லா, அடுத்தது ஃபக்ருதீன் அலி அகமது, அடுத்தது தான் அப்துல் கலாம். இந்த ஜஸ்டிஸ் சித்தியத்துல்லாக்கு அன்றைக்கி ஒரு மேட்டர் சொன்னல, பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட், சிஜே வந்து பிரசிடெண்ட்டாக இருப்பார். ஓகேங்களா? 10th ஆன்சர் பி 2314. Next 10th question. According to the Constitution of India, the Lok Sabha must meet at least thrice each year with no more than 2 months between sessions, twice each year with no more than 3 months between sessions, twice each year with no more than 4 months between sessions, twice each year with no more than 6 months between sessions. Answer? Option D. Answer D. Twice each year with no more than 6 months between session. ஆக்சுவலாக எத்தனை தாடி இப்போ கான்ஸ்டியூஷன் படி மீட் பண்ணுறாங்க? 3 times மீட் பண்ணுறாங்க. ஆனால் மேக்ஸிமம் டைம் லிமிட் எவ்வளோன்னு சொன்னேன்? 6 months. அப்போ 6 monthsக்குள்ளே 2 தாட்டி மீட், 6 month கேப்பில் 2 தாட்டி மீட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? இந்த பார்லிமெண்ட் வந்து செஷன் இருக்குல்ல, 3 செஷன் இருக்குல்ல, அதுவும் இதோட தான் இன்க்ளூட் ஆகும். அப்புறம் எப்படி நீங்கள் அந்த செஷனே வந்து செஷனே ப்ரோரோகேட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணலாம். ப்ரோரோகேஷன் ஒன்று பார்த்தோமே. இப்போ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் மான்சூன் செஷன் இப்படிலாம் வருதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபெப் டு மே அப்படிதானே வருது. இப்போ ஃபர்ஸ்ட் செஷன் என்ன பார்த்தோம்? அது உள்ள எப்படி அவங்க அப்படி பண்ண முடியும்? அதான் ஃபர்ஸ்ட் செஷன் என்ன பார்த்தோம்? மான்சூன் பட்ஜெட் நடக்கும். ரெண்டாவது மான்சூன் செஷனே கேன்சல் பண்ணிடலாம். மான்சூன் செஷன் நடக்காது. அப்போ எவ்வளோ மாதம் கேப் இருக்கும்? 6 months இருக்கும். அடுத்தது விண்டர் நடக்கும். இந்த 6 month கேப் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இருக்கும் அடுத்த செஷனை ஆரம்பிச்சே ஆகணும். அஜான்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்? அஜான்மெண்ட் எவ்வளோ? டெம்பரவரி பீரியட். அஜான்மெண்ட் சைன்ட் ஆயினா ஓகே. ஆன்சர் டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 11. Which of the following regarding the Rajya Sabha are correct? 1. It is not subject to dissolution. Its members have a term of 6 years. 1/3 of its members retire every 2 years. Its members shall not be less than 25 years of age. Answer? 1 2 3. ஏன் 4th one கரெக்ட் தப்பு? 30 years. 35 years யாருக்கு ஏஜ்? பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட். 25 for Lok Sabha. 25 for Lok Sabha. 12. Question number 12. Which reference to Indian politics, which one of the following statement is correct? Pocket veto is applicable. When a bill is present to the President, he may neither sign the bill nor return to the bill for reconsideration within 14 days. B. When a bill is present to the President, he may neither sign the bill nor return to the bill for reconsideration within 6 months. When a bill is present to the President, he may neither sign the bill nor return to the bill for reconsideration within 6 weeks. None of the statement given above, A, B, and C are correct in this case. Answer? None of the. Why? No indefinite time. Indefinite period. ஓகேங்களா? மொத்தம் என்னென்ன வீட்டோலாம் இருக்கு? Absolutely no. Suspension, குவாலிஃபைட் வீட்டோ யூஎஸ் பிரசிடென்ட் மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு தான் சஸ்பென்சிவ் வீட்டோ இங்கே இருக்கும். சரி நெக்ஸ்ட் 30. Match the list 1 with the list 2 and find the answer using the report. List 1 Chief Minister, list 2 State. And option A, Morarji Desai, Andhra Pradesh, Charan Singh, Karnataka, E.V. Narasimha Rao, Bombay State, H.D. Deva Gowda, right to speech. Maharashtra. 5th one, Uttar Pradesh. Morarji Desai, Bombay State. 5th one படிங்க. உத்தர பிரதேஷ். ஆன்சர்
C 3512. Why? Moraji Desai எங்க? Bombay. Charan Singh? Uttar Pradesh. Question paper discussion, question paper எடுத்தீங்க. Next one. 14. Question number 14. With the reference to speaker program, which one of the following statement is correct? Option A. The going out speaker appoints a member of the Lok Sabha as the speaker of program. The speaker program is presides the first sitting of the newly elected Lok Sabha. Option C. His main duty is to administer oath to the new member. Option D. Both D and C. Answer? D both? D and C. Pro tem speaker na yaar? ஒரு கவர்மெண்ட் முடிஞ்சு அடுத்த கவர்மெண்ட் வரும்போது அடுத்த கவர்மெண்ட் டம்மியா ஒரு ஸ்பீக்கர் இருப்பாங்க. அவங்க வந்து யார் ஸ்பீக்கரோ அவங்க மெம்பர்ஸ் ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் இது ஏன் தப்பு? ஏ ஆப்ஷன் ஏங்க தப்பு? ஸ்பீக்கர் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? நான் கேட்டுக்கிறது ஸ்பீக்கர் பிரசிடென்ட் தான். The outgoing speaker appoints a member of the Lok Sabha as the speaker pro tem சொல்லியிருக்கோம். outgoing speaker இல்ல சார், ஒரு பார்ட்டியே ஃபுல்லா மூவ் ஆயிடுச்சா அடுத்த புது எலெக்ஷன் வரும்போது அங்க இருக்க தான் pro tem speaker. ஓகேங்களா? outgoing ஸ்பீக்கருக்கும் pro tem ஸ்பீக்கருக்கும் எந்த வித கனெக்ஷனுமே இல்லை. ஓகேங்களா? Question number 15. In India, the budget contains estimate of revenue and capital reserve. Second, ways and means to raise the revenues. Third, estimate of expenditure. Fourth, detail of the actual reserves and expenditure of the closing financial year and the reason for and deficit or surplus in the year. Economic and financial policy of the coming year, that is taxation proposals, prospect of revenue, spending programs and the introduction of the new scheme projects. எதெல்லாம் பட்ஜெட்ல இருக்கும்? எல்லாமே இருக்கும். 1 2 3 4 5. Article 72 denotes power of president to grant pardoning power தான் article 72. Pardon next இல்ல ஒரு உங்களுக்கு கொடுங்க. Pardon power வந்து மொத்தம் 5 types இருக்கு. Pardon fully free from the punishment and then commutation hanging to life prison. பெரிய ஸ்ட்ரிக்ட்ல இருந்து லெசர் ஒரு பெரிய ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மென்ட்ல இருந்து லெஸ் பனிஷ்மென்ட்டா மாத்தும். ஓகே. Remission duration changes. இப்போ 14 இயர்ஸ்னா அது 7 இயர்ஸா கம்மி பண்றது remission without changing in character. Respect is during pregnancy or physical or mental illness duration. And then retrieve stay பண்ணி வைக்கிறது. ஓகேங்களா? ஆன்சர் பி power of president to grant pardon. Next is 17. According to the Constitution of India, it is the duty of the President of India to lay before Parliament which are the following: the recommendations of the Union Finance Commission, the report of the National Commission for Scheduled Tribes, the report of the National Human Rights Commission, then the report of the Central Bureau of Investigation. Answer? 1 and 2. C 1 and 2. என்னென்னலாம் கான்ஸ்டிடியூஷனல் பாடியோ அதோட ரிப்போர்ட்ஸ் மட்டும் தான் பிரசிடென்ட் லேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ரெக்கமெண்டேஷனா யூனியன் ஃபினான்ஸ் கமிஷன். யூனியன் ஃபினான்ஸ் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடென்ட். ஓகேங்களா? நேஷனல் கமிஷன் ஆஃப் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்
ஷெட்யூல் ட்ரைப் ஷெட்யூல் கேஸ்ட் எல்லா கான்ஸ்டியூஷனல் பாடி அப்பாயின்ட் பண்ணுறதெல்லாம் பிரசிடென்ட். அவங்க ரிப்போர்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நான் கான்ஸ்டியூஷனல் பாடி, ஸ்டாட்யூட்டரி பாடினால அது வராது. அடுத்தது சிபிஐ அட்டானமஸ் பாடி, அது தனியாக வந்துடும். ஓகேங்களா, இதில் வராது. இவங்களோட ரிப்போர்ட்ஸ் மட்டும். இன்னும் யார் யார் ரிப்போர்ட்ஸ்லாம் அவங்க லேட் பண்ண முடியும்? இந்த ரெண்டு ஓகே. அடுத்து கான்ஸ்டியூஷனல் பாடி உங்களுக்கு தெரிஞ்சது புரியல. சிஏஜியோட ரிப்போர்ட். நெக்ஸ்ட்டு எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட். எலெக்ஷன் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து அவங்க முன்னாடி தான். என்னென்னா கான்ஸ்டியூஷன் பாடி உங்களுக்கு தெரியுதோ அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பிரசிடென்ட். ஆன்சர் சி 1 and 2. அவங்கள்ட்ட கொடுங்க படி. 18. A member of the parliament can raise X when the proceeding of the house do not follow the normal procedure. In the context X denotes A. Parliamentary motion, B. Special motion, C. Point of order, D. Guillotine. Answer? Point of order. C. Point of order. Guillotine என்ன? Guillotine. Last day of the voting அன்னைக்கு 19. Consider the following statements. The nominated members of either House of Parliament can participate in the impeachment of President. The elected members of the Legislative Assembly of States do not participate in the impeachment of the President. Choose the correct code. Both? 1 and 2. இதுதான் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கும் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு டிஃப்ரென்ஸே. அவங்க பிரசிடென்ட் எலெக்ஷனில் யார் யார் இருப்பாங்க? எலெக்டட் மெம்பர்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருப்பாங்க. ஆனால் இம்பீச்மெண்ட் மோஷனில் அவங்க இருக்க மாட்டாங்க. ஆனால் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனில் அவங்க இம்பீச்மெண்ட் மோஷனில் இருக்கும். ஆனால் இம்பீச்மெண்ட் வைஸ் பிரசிடென்டோட இம்பீச்மெண்ட் மோஷன் பில் வந்து எங்கே ஃபஸ்ட்டு ஆரிஜினேட் ஆகணும்? ராஜ்யசபாவில் மட்டும்தான் ஆரிஜினேட் ஆகணும். ராஜ்யசபாவுக்கு என்னென்ன பவர்ஸ்? கிரியேட் பண்ணுறது, ஸ்டேட் லிஸ்ட்டில் ஏதாச்சும் லா மேக் பண்ணணும் அது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 20. Question number 20. In 2004, number of members in Rajya Sabha was 245. 1/3 of its members were retired in 2006. And another 2/3 of its members were retired in 2008. Even though 1/3 of its members retires every second year, these seats are filled by fresh elections. So, what is the present count of Rajya Sabha? Answer? None of these. Why? None of this. Same count தான் எப்போதுமே இருக்கு. ஏன்னா ஃப்ரெஷ் எலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது. அந்த மெம்பர்ஸ் ரிட்டையர் ஆகவும் ஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது யாரெல்லாம் கரெக்டு? தப்பா? 21. A bicameral legislature is one of the features in the Government of India Act of 1945. According to the Constitution of India, the Parliament consists of Lok Sabha and Rajya Sabha only. President can promulgate ordinances at any time. Which of these statements given above are correct? Answer? 1 and 3. Answer 1 only. 2 ஏன் தப்பு? லோக் சபா அண்ட் ராஜ்யசபா அண்ட் பிரசிடென்ட். ஓகேங்களா. 3 பிரசிடென்ட் கேன் ப்ரொமல்கேட் ஆர்டினன்ஸ் அட் எனி டைம் இல்லை, பார்லிமெண்ட் செஷனில் இல்லாத டைம் மட்டும்தான். ஓகேங்களா. அட் எனி டைம் தப்பு. எனி. ஓகேங்களா. ஆன்சர் ஏ 1 only. 22. If the Prime Minister of India belongs to the upper house of Parliament, option A, he will be able to vote in his favor of the event of no confidence motion. He will be not able to speak on the budget in the lower house. He can make statements only in the upper house. He was become a member of the lower house within 6 months after being sworn in as the Prime Minister. Answer? A. A. He will not be able to vote in if no confidence motion है ना?
நம்பிக்கையில்லா தீர்மானம் ஓகேங்களா அது எங்கே அர்ஜினேட் ஆகும் நம்பிக்கையில்லா தீர்மானம் லோக்சபாவில் அர்ஜினேட் ஆகும்போது லோக்சபா மெம்பர்ஸ் மட்டும்தான் ஓட் பண்ண முடியும் அதுவே பிரைம் மினிஸ்டர் வந்து அப்பர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்பர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டாக இருந்தால் ஓட்டிங் ரைட்ஸில் ஒன்லி டிஸ்கஷன் மட்டும்தான் இருக்க முடியும் ஓகேங்களா எந்த வித ஓட்டிங் ரைட்ஸுமே வந்து ராஜ்யசபா மெம்பர்ஸ் ஒன்லி டிஸ்கஸ் அண்ட் ஸ்பீக் ஆனால் ஓட்டிங் ரைட் இல்லை பி என்னது டி இப்போ இருக்க பிரைம் மினிஸ்டர் யார் அவர் என்ன ஹவுஸ் ராஜ்யசபா ஹவுஸ் அவர் என்ன மெம்பர் ஆனாரா சிக்ஸ் மந்த்துக்குள்ளே எந்த மெம்பர் ஆனால் இருக்கலாம் லோக்சபா ராஜ்யசபா எதில் வேணால் மெம்பராக இருக்கலாம் அவங்க யார் வேணால் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம் யார் வேணாலும் மினிஸ்டராகவும் ஆகலாம் ஓகேங்களா ஆன்சர் ஏ ஓகேங்களா நெக்ஸ்ட் 23 Money bill defeat in Lok Sabha leads to resignation of the government, introduce another bill, send for president's assent, none of these. Answer? A. Resignation of A. Resignation of government. Money bill na என்னது ஒரு பட்ஜெட்டே அவங்க டிஃபீட் ஆயிடுச்சுன்னா அவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதே டிஃபீட் ஆயிடுச்சுன்னா அவங்களோட ஃபுல் கவர்மெண்ட்டே ஃபெயிலியர் ஆனதானே அர்த்தம் ஓகேங்களா அப்போ கவர்மெண்ட் ரிசைன் பண்ணிடணும் இது வரையும் நடந்தது இல்லை ஆனால் கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா மெஜாரிட்டி ஓட்டிங் ரைட் இப்போ கட் மோஷன் இருக்குங்களா பட்ஜெட்டில் என்னென்ன ஸ்டெப்ஸ் பார்த்தோம் ஜெனரல் டிஸ்கஷன் முடிஞ்சு டிபார்ட்மெண்ட் கமிட்டியோட வேலை முடிஞ்ச பிறகு அடுத்து ஓட்டிங் ரைட்ஸ் இப்போ ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது ஓகேங்களா இது நடந்தது இல்லை இது வரையும் பட்ஜெட் எப்போதுமே வந்து டிஃபீட் ஆனதே இல்லை ஆனால் வந்து கன்வென்ஷனாக இருக்குது மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் 24 Consider the following statement. Quorum is the minimum number of members required to be present in the house. Second, the ordinance making power is the most important executive power of the president. Choose the incorrect code. Choose the incorrect. One. Answer? 2 only. B. 2 only. Yeah? Because it is a legislative power. It is the legislative power of the president. ஓகேங்களா எக்ஸிக்யூட்டிவ் பவரில் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் வருமா வராது ஆர்டினன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த லா சரி நெக்ஸ்ட் 25 Identify one. He plays a significant role in shaping the foreign policy of the country. He is the political head of these services. He allocates and reshuffles various portfolios among ministers. Answer? Prime Minister தான் political head of the services. ஓகேங்களா அவர் தான் ஃபாரின் பாலிசி ஷேப் பண்ணுவார் ஆனால் ஃபாரின் பாலிசி யார் முன்னாடி சைன் ஆகணும் பிரசிடென்ட் ஓகேங்களா ஹி அலோகேட்ஸ் அண்ட் ரீஷஃபிள்ஸ் த மினிஸ்டர்ஸ் அப்போ அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ண ரீஷஃபிள்ஸ் வந்து இவர் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் பிரைம் மினிஸ்டர் நெக்ஸ்ட் Council of Ministers includes Cabinet Minister, Minister of State, Deputy Minister, all of these. Answer? All of this. Which of the following statement is incorrect with regard to Parliament? Next 27. Prorogation is done by the President of India. Quorum is 1/10 of the total number of members in each of excluding the presiding officer. An adjournment suspends the work in sitting for a specified time. Adjournment is done by presiding officer of the House. Answer? B. Yeah? Including the presiding officer. Quorum na என்னது? 1/10 of the மினிமம் மெம்பர்ஸ் present ஆயிருக்கணும் அதில் 1/10 ஓகேங்களா அதில் இன்க்ளூடிங் த presiding officer தான் எக்ஸ்க்ளூடிங் இல்லை ஓகேங்களா 28 Which one of the following statement is incorrect with regard to charged expenditure? Option A, emoluments and allowance of the president. Option B, salary allowance and the pension of judges of Supreme Court. Option C, salary allowance and the pensions of the judges of High Court. Option D, the debate charges for liable including interest. Answer? என்ன? D. Answer C.
ஏன்னா ஒன்லி சேலரி யார் தருவாங்க? கன்சல்ட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட். அலவன்சஸ் அண்ட் பென்ஷன் மட்டும்தான் சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சரில் இருக்கும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு எல்லாமே சேலரி, அலவன்சஸ், பென்ஷன் எல்லாமே வந்து சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து தான் எடுப்பாங்க. ஆனால் ஹைகோர்ட்டுக்கு வந்து சேலரி வந்து கன்சல்ட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்லேருந்து வந்துடும். அலவன்சஸ் அண்ட் பென்ஷன் மட்டும்தான் சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து வரும். ஓகேங்களா? 27 question. An adjournment suspends the work in a sitting for a specified time. அது வந்து adjournment sign be the infinite number. So வெறும் adjournment மட்டும் கேட்டிருந்தா ஆமாம், ஸ்பெசிஃபைக் டைம் தானே, குறிப்பிட்ட காலம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தானே ஒத்தி வைப்பாங்க. நான் கேட்டிருக்கிறது நெக்ஸ்ட் 29. The Council of Ministers is collectively responsible to A. Parliament, B. the Lok Sabha, C. the President, D. the Prime Minister. Lower house of the Parliament. Council of Ministers collectively responsible to lower house of the Parliament. Lower house na edu? Lok Sabha. Lower house na Lok Sabha. அப்ப ஆன்சர் Lok Sabha. நீங்க என்ன கேட்டீங்க? எஸ் சார், பிரைம் மினிஸ்டர் வரக்கூடாதா சார் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்? எல்லாரும் சேர்ந்து தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். Next 30. Fifth schedule deals with provisions relating to the administration and control areas and scheduled tribes. Who has the powers with respect to the administration of this fifth scheduled areas? A. Ministry of Tribal Affairs, C. Prime Minister, D. Governor. ஏன் பிரசிடென்ட்? ஷெட்யூல் ட்ரைபோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பிரசிடென்ட் தான் இருக்கு. அவர் தான் டிக்ளேர் பண்ணுறதும். ஷெட்யூல் ஏரியா அட்மினிஸ்ட்ரேஷனும் அவர்கிட்ட தான் இருக்கு. Of an MLA was based on 1. Total population of the state, total number of constituencies in state legislative assembly election. 3. Total number of members in the state legislative assembly, total number of elected members in state legislative assembly. இதுக்கு ஆன்சர் சி. யாரெல்லாம் கரெக்டாக போட்டீங்க? சி. செகண்ட் ஒன் படிங்க. Total number of constituencies in state legislative assembly election. அப்படின்னா எத்தனை கான்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கோ அத்தனை பேர் தான் எலெக்டட் மெம்பர்ஸ் வருவாங்க. அப்போ ரெண்டும் சேம். கான்ஸ்டிடியூஷன் செகண்டும் ஃபோர்த்தும் சேம். அது பை எலெக்ஷன் உடனே நடந்துடும். ஓட் அந்த எலெக்ஷன் நடக்குது, பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்குதுன்னா அதுக்குள்ளே பை எலெக்ஷன் நடந்துடும். எவ்வளோ எலெக்டட் மெம்பர்ஸ் இருக்காங்களோ அத்தனை கான்ஸ்டியூஷன் தான் இருக்கும், கான்ஸ்டியூன்சி தான் இருக்கும். அனே தானே. கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். No person has occupied the president's office for 2 terms. A person can be a member of both the parliament and the state legislature at the same time. Which of the above statements correct with regards to parliament? Neither 1 or 2. D answer. Yeah? No person has occupied the president's office for 2 terms. Rajendra Prasad 2 டைம் இருப்பாரு. அடுத்தது ஒரே ஆள் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டையும் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒன்று ரிசைன் பண்ணிடணும். சரி, ஓகே. 35. வாட் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் டேர்ம் மார்ச் ரஷ்? ஹெவி ரஷ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் டுவர்ட்ஸ் த க்ளோஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர், heavy rush of revenues towards the close of financial year, heavy rush of bills for discussion. D. None of the statements are correct. Heavy rush of expenditure towards the close of financial year. Financial year na எப்பப்ப? ஏப்ரல் டு மார்ச். ஓகேங்களா? அடுத்த ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரலுக்கு ஆரம்பிச்சுட்டுன்னு சொல்லிட்டு பழைய ஃபினான்ஷியல் இயரில் எவ்வளோ ஒதுக்கிடுவாங்களோ அது மார்ச் மாதத்தில் எல்லாத்தையும் அதை அந்த எக்ஸ்பெண்டிச்சரில் செலவு பண்ண பார்ப்பாங்க. அதுதான் மார்ச் ரஷ். ஓகேங்களா? ஆன்சர் ஏ. புரியுதா? புரியலைங்களா? ஃபினான்ஷியல் இயர்னா எப்போனா ஏப்ரல் டு மார்ச். ஒரு ஃபினான்ஷியல் ஒரு பட்ஜெட்டில் எவ்வளோ பணம் ஒதுக்குறாங்கன்னா அது ஏப்ரலுக்கு மார்ச் செலவு பண்ணணும்னு ஒதுக்கியிருப்பாங்க. ஆனால் வந்து ஏப்ரலில் பட்ஜெட்
அது எல்லாமே முடிஞ்சு வரத்துக்குள்ள அடுத்து என்ன ஆரம்பிக்கும்? ஆகஸ்ட்லேருந்து பட்ஜெட் ப்ரிப்பேர் வச்சுடுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி மான்சூன் வந்துடும், எந்தவித ப்ராஜெக்டையும் செய்ய விடாது. அடுத்து முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே விண்டர் எல்லாம் முடிஞ்சு ஜனவரி பிப்ரவரி வந்துடும். ஆனால் அடுத்த ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஆரம்பிக்கும்? ஏப்ரலில் ஆரம்பிச்சிடும். அப்போ மார்ச் மாதம் மட்டும்தான், மார்ச் இந்த மாதத்துக்குள்ளே தான் மட்டும்தான், இந்த மாதத்துக்கு மட்டும் பணத்தை எப்படியே செலவு பண்ணியே ஆகணும். இல்லைன்னா என்ன ஆகும்? லேப்ஸ் ஆகிடும். அது பேர் என்னது? ரூல் ஆஃப் லேப்ஸ். அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு ஒதுக்கின பணம் அடுத்த ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஒதுக்கிடுவாங்களோ அது எல்லாமே லேப்ஸ் ஆகிடும். அப்போ வீணாக போயிடும். அதனால் என்ன செய்வாங்க, எல்லா மினிஸ்டரும் என்ன செய்வாங்கன்னா எவ்வளோ ஒதுக்கிருக்காங்களோ அது எல்லாத்தையும் ரோடு போடுறது ஏதோ செலவு பண்ணிவிடுவாங்க. அந்த மார்ச் மாதத்தில் எல்லா ஒர்க்கும் மார்ச் மாதத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ரூல் ஆஃப் லேப்ஸ். அது கன்சல்ட் ஃபண்டில் திரும்ப ஏன் போகுதுன்னு சொல்லிட்டு அதை செலவு பண்ண பார்ப்பாங்க. என்னது கேளுங்க. அதான் ஃபர்ஸ்ட் வந்து மான்சூன் வந்துடும். மான்சூன்ல இருந்தால் எப்போ மான்சூன் ஜூலைலேருந்தே மான்சூன் உங்களுக்கு மழை வந்துடும். எந்த விதமே செய்ய விடாது. இப்போ ஒரு ரோடு போடுறீங்க, மான்சூன் மழை பெய்யுது, எதுவுமே இல்லையா? அப்போ மான்சூன் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அடுத்தது விண்டர் செஷன் இல்லை, விண்டர்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த 4 மாதத்துக்குள்ளேயே ஒர்க் பண்ண எவ்வளோ பணம் ஒதுக்குறது எந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு அப்போ தான் டிசைட் பண்ணுவாங்க. அதை பண்ணுறதுக்குள்ளே மார்ச் மாதம் வந்துடும். அந்த மார்ச் மாதத்தில் எல்லா ஒர்க்கையும் முடிக்க பார்ப்பாங்க. புரியுதுங்களா? அதுதான் இது டிஸ்கஷன். எல்லா கண்ட்ரிலையும் எப்போ பட்ஜெட் ஃபினான்ஷியல் இயர்? பாகிஸ்தானில் எப்போ ஃபினான்ஷியல் இயர், யூஎஸில் எப்போ ஃபினான்ஷியல் இயர்னு பாருங்கள். நம்மளுக்கு மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற எல்லாம் ஃபினான்ஷியல் இயர் வேறு மாதிரி இருக்கும். மாற்ற முடியாது. அதான் ஏன் மாற்ற முடியாது, கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதான் மாற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அது நவம்பர் மாதம் இருந்துச்சுன்னா அதான் எப்படி மாற்ற முடியும்? கான்ஸ்டியூஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை தான் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணணும், அடுத்து ஒரு லா மேக் பண்ணணும், இதேமாரி மாற்றணும் அப்படின்னு. அது ஏன் மாற்ற முடியாது? டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் பாருங்கள். ஒவ்வொரு கண்ட்ரீஸுக்கும் என்னென்ன ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிக்குது, நம்மளுக்கு ஏன் ஆரம்பிக்குது, அதுக்கு ஏன் முக்கியத்துவம் பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் அது கொஸ்டின்லாம் இருக்கலாம். நெக்ஸ்ட் புரியுதா? மார்ச் ரஷ் புரியுதுங்களா? ஹெவி ரஷ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் டுவர்ட்ஸ் த க்ளோஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர். அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் எல்லா இதுவும் வந்து கவர்மெண்டோட செலவு எல்லாம் அப்போ தான் நீங்கள் தெரியும். நெக்ஸ்ட் 36. In which of the following matters the power and status of the Rajya Sabha are equal to that of the Lok Sabha? இது சொல்லுமா? Introduction and passage of financial bill involving expenditure from the Consult Fund of India, approval of ordinance issued by the President, discuss the budget and voting on the demands of grants, remove the Council of Ministers by passing a no confidence motion. Select the correct answer. 1 and 2 only. 3 and 4 ஏன் வரல? டிஸ்கஸ் த பட்ஜெட் யாருக்கு மட்டும்தான் உண்டு? டிஸ்கஸ் த பட்ஜெட் ரெண்டு பேருமே. ஓட்டிங் மட்டும்தான் லோக்சபா. அப்போ அது 3 தப்பா? 4 ரிமூவல் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பை பாசிங் ஏ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஒன்லி லோக். 37. The term of the Lok Sabha is fixed for 5 years and cannot be extended in any circumstance. During the period of national emergency, it can be extended for the period of 6 months. It can be extended the time of national emergency for 1 year at a time for any length of time. The President is authorized to extend the term of the Lok Sabha during the time of national emergency for 6 months at the time of for any length of time. See, it can be extended at the time of national emergency for 1 year. எப்படி? இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னா எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்? லா மேக் பண்ணணும். பார்லிமெண்ட்டில் ஒரு லா மேக் பண்ண பிறகு தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அதுவும் 1 year எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து
6 மந்த்துக்குள்ளே அடுத்த 6 மந்த்துக்குள்ளே அடுத்த ஒரு பார்லிமெண்ட் கூட்டி இதேமாரி எமர்ஜென்சி 6 மந்த்துக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். 1 இயருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். லோக்சபா வந்து 1 இயருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் 6 மந்த்துக்குள்ளே ஒரு மீட்டிங் போட்டு அடுத்த 6 மந்த்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இதேமாரி எப்போ நடந்தது? எந்த லோக்சபா? 5th லோக்சபா. ஃபிஃப்த் லோக்சபா தான் அதேமாரி எக்ஸ்டெண்ட் பண்ணி. 5th லோக்சபா யாரு? ஃபிஃப்த் லோக்சபா தெரியுதுங்களா? எனக்கு தெரியல. அது அடுத்த கவர்மெண்ட் கேன்சல் பண்ணிவிடுவாங்க. அது வந்து லோக்சபா இல்லை அது என்ன 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா இந்திரா காந்தி கவர்மெண்ட் என்ன செஞ்சுருக்குன்னா ராஜ்யசபா எம்பிக்கெலாம் எத்தனை இயர்? 6 இயர்ஸ். ஆனால் லோக்சபா எம்பிக்கு 5 years. அதனால் என்ன செஞ்சுருப்பாங்க, லோக்சபா எம்பிக்கு 6 இயர்ஸ்னு சொல்லி டேர்ம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு பில் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பாஸ் பண்ணியிருப்பாங்க. இந்திரா காந்தி கவர்மெண்ட் வந்தாலும் அடுத்து ஜனதா கவர்மெண்ட் வரும். அந்த கவர்மெண்ட் என்ன செய்யும், அதெல்லாம் இல்லை 5 yearsன்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணி கேன்சல் பண்ணிவிடுவாங்க. அது இதுக்கு இல்லை. ஆனால் 5th லோக்சபா தான் இதேமாரி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க நேஷ்னல் எமர்ஜென்சிக்காக. ஐ திங்க் 1964 நினைக்கிறேன். 1960 அந்த டைமில் தான். புக்கு வச்சுருக்கீங்களா? பாலிட்டி புக். Nineteen 71 to 77. 1971 to 77. 5th லோக்சபா. 71 to 76. ஆனால் 1 year எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. 77. இல்லைங்க வரேன். எமர்ஜென்சி, நேஷனல் எமர்ஜென்சி பாகிஸ்தான் வரப்போ வரும். பாகிஸ்தான் வரப்போ தான் இந்த எமர்ஜென்சி போடுவாங்க. சைனீஸ் ஆப்ரேஷன் விஜய், கார்கில் ஆப்ரேஷன் விஜய் இல்லை, சைனீஸுக்கு நேஷ்னல் எமர்ஜென்சி ஃபஸ்ட்டு போடுவாங்க, சைனீஸ் அக்ரஷனுக்கு. அது ஓகேங்களா. ரெண்டாவதாக வந்து இந்த மேட்ருக்கு. மூணாவது எமர்ஜென்சி, நேஷ்னல் எமர்ஜென்சி. ஒன்று வந்து சைனீஸ், ஒன்று சைனீஸ் இதுக்கு, ரெண்டாவது பாகிஸ்தானுக்கு, மூணாவது இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸுக்காக இந்திரா காந்தி அம்மா போடுவாங்களே. 3 times தான் பொறுத்தமே. 3 times தான் நேஷ்னல் எமர்ஜென்சி. ம் 1962, 1971 and 1975. 1962 வந்து சைனீஸ் அக்ரெஷன் ஓகேங்களா. 1971 வந்து பாகிஸ்தான். 1975 வந்து இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸஸ் இந்திரா காந்தி கவர்மெண்ட் போடுவாங்க. ம் 16.5 புது புக். புரியுதுங்களா உங்களுக்கு? நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின்? 38 இருக்கா? டைம்ஸ் பிரசிடென்ட் ரூலாக இருக்கும். தமிழ்நாட்டில் பிரசிடென்ட் ரூலாக இருக்கும். எமர்ஜென்சி பாருங்க. 38. No money shall be withdrawn from the Consultative Fund of India except under President approval
Appropriation made by law, both A and B, RBI approval. Appropriation made by law. No money shall be withdrawn from the Consultant Fund of India except appropriation made by law. Appropriation made by law is the RBI approval. Parliament. 39. Answer on the B. Appropriation made by law. 39. Who among the following have power to preside over a joint sitting of two houses? The Speaker, Deputy Speaker, Chairman of Rajya Sabha, Deputy Chairman of Rajya Sabha. Select the correct answer code. C. Answer? C. 1, 2 and 4. Here? Chairman of Rajya Sabha. Joint sitting யார் மட்டும் தான் பண்ண முடியும்? Member of the house மட்டும் தான் பண்ண முடியும். Chairman of Rajya Sabha? Not a member of the house. Vice President தான் ஆனால் not a member of Rajya Sabha. ஓகேங்களா? அவர் தனி எலெக்ஷன் அவர் போவார். ஓகேங்களா? அது அப்போ ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர், டெப்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா இது 3 பேருக்கு தான் அந்த பவர் இருக்குது. ஸ்பீக்கர் இல்லைன்னா டெப்டி ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர் இல்லைன்னா டெப்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா இல்லை. எனி மெம்பர் ஆஃப் த ஹவுஸ் ஜாயின் சிட்டிங் பண்ணலாம். பிரசிடென்ட் மெம்பர் ஆஃப் த ஹவுஸா பண்ண முடியாது. ஒன்லி மெம்பர் ஆஃப் த ஹவுஸ் யாரோ அவங்க ஒன்லி தான் ஜாயின் சிட்டிங் பண்ண முடியும். இல்லை அதில் எக்ஸ்க்ளூடிங், அதனால தான் நாங்கள் கேட்டேன் இன்க்ளூடிங். Vice President may be elected 40. Vice President may be elected for second term only, second term with pleasure of Prime Minister only, second term with pleasure of President only, none of the above. Why none of the above? எத்தனை டைம் வேணால் வைஸ் பிரசிடென்ட் இருக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச கணிதம் 2 டைம் வந்துட்டார். அதுக்கப்புறம் எதுவுமே கான்ஸ்டியூஷனில் வந்து யாருக்குமே வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. பிரசிடென்ட்டுக்கும் சரி வைஸ் பிரசிடென்ட்டும் சரி. பிரசிடென்ட் ஒரே ஆள் தான் வந்திருக்காங்க, ராஜேந்திர பிரசாத். வைஸ் பிரசிடென்ட் இதுக்கு முன்னாடி ராதாகிருஷ்ணன் 2 தாண்டி வந்திருப்பார். பாருங்க. நெக்ஸ்ட் 41. Which one of the following is not the demerits of the system of proportional representation? It is highly expensive. It decreases the significance of party system. It does not give any scope for organizing by election. It promotes minority thinking and group interest. Proportional representation merits, demerits. Demeritsல என்னன்னா சும்மா ராஜ்யசபா எலெக்ஷன் எடுத்தீங்க. அவனுக்கு அவ்வளோ காலம் போட்டு நடத்தினால ஒவ்வொருக்கும் ப்ரொபோர்ஷன் அவங்க ரெப்ரசன்டேஷன் கொடுப்பாங்க. 1, 2, 3 அதாவது டைரெக்டாக எலெக்ட் பண்ணுறது இல்லை. அவங்க எல்லாம் எலெக்டட் மெம்பர்ஸ் எல்லாம் இன்டைரக்ட் எலெக்ஷனில் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் மூலம் பண்ணுவாங்க. அதோட மெரிட்ஸ் டிமெரிட்ஸ். ஆன்சர் பி. இட் டிக்ரீசஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பார்ட்டி சிஸ்டம். ஆக்சுவலாக இன்க்ரீஸ் பண்ணும். ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்ட் ராஜ்யசபா எலெக்ஷன் மூலம் மெனி பார்ட்டிஸ் கிரியேட் ஆகலாம். இவர் தேமுதிக இன்னும் ஒரு 2 சீட் இருந்ததுன்னா அவன் ஒரு மெம்பரை அனுப்பியிருப்பான். இதேமாரி ஒரு சின்ன சின்ன ரீஜனல் பார்ட்டியை டெவலப் பண்ணுறதே இந்த ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் தான். ஓகேங்களா? அடுத்து நீங்கள் என்ன சொன்னீங்க? ஏ இட் இஸ் கரெக்டு. ஆமாம், நீங்கள் டைரெக்ட் எலெக்ஷனுக்கு எதுவும் இல்லை. இப்போ இன்டைரக்ட் எலெக்ஷன்னா அது ஒண்டி நடந்துட்டு நேராக போய் அவங்கள ஒண்டி செலக்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க. இது ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷனோட இதுவே என்னது? இன்டைரக்ட் எலெக்ஷன் தான். அது வந்து ஒரு டைரெக்ட் எலெக்ஷனுக்கு வழி விடாதுல்ல. not the demerit. Correct. It does not scope for organizing by elections. எப்படின்னா
fourth point, it promotes minority thinking and group interest. Absolutely minority thinking தான் அதிகமாக்கும். ஏன்னா ஒரு ரீஜனல் பார்ட்டி, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பிஎம்கே இருக்காங்க, அவங்க ஒரு கட்சி ஆரம்பித்து இப்போ அவங்களோட ரெப்ரசன்டேஷன் அனுப்ப முடியுமா? அதிகமாக ஆக்க முடியும். இப்போ ஒரு 4 கட்சி சேர்ந்தாங்கன்னா ஒரு இதை ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் ஆக்கி விடுது. இதுவே அவங்க எலெக்ஷன் நின்று ஜெயிக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? ஆன்சர் வந்து பி, இட் டிக்ரீசஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பார்ட்டி சிஸ்டம். 42. Observe the following statements relating to emergency in India. National emergency has been implemented 5 times. Financial emergency has been implemented only 1 time in 1991. Choose the correct. Both 1 and 2 are wrong. First one ஏன் தப்பு? 3 times பார்த்தோம். 1962, 71, 75. Financial emergency? இதுவரையும் பண்ணவே இல்லை. 1991ல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்தது. ஆனால் நியூ எக்கனாமிக் பாலிசி, எல்பிஜி இதேமாரி புது இது டெக்னிக் போயிட்டோம். ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அறிவிக்கவே இல்லை. ஓகேங்களா? 43. Consider the following statements. The speaker is a member of the house. 62, 71, 75. Consider the following statements. The speaker is a member of the house. The chairman is not a member of the house. The prime minister is only from Lok Sabha. Choose the incorrect statements. 3 only. ஏன்னா the prime minister is either Lok Sabha or Rajya Sabha member. ஓகேங்களா? ஆர் either Lok Sabha Rajya Sabha மட்டும்தான் இருக்கணுமா? யார் வேணால் இருக்கலாம். இப்போ நீங்களோட இருக்கலாம். ஆனால் 6 monthsக்குள்ளே நாமினேட் பண்ணியிருக்கணும், இல்லை லோக்சபா எலெக்ஷன் நின்று ஜெயிச்சிருக்கணும். ஓகேங்களா? சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. அப்போ நீங்கள் இந்தியன் இல்லையா? அவங்க சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்க, இங்கே தான் இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, கான்ட்ரவர்சி என்னன்னா, ஒரு இத்தாலி வந்து இந்தியாவை ஆள்றதா அப்படி தான் சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. இருக்கணும்னு சொல்லி அது இவங்களா கிரியேட் பண்ணது. Next, who announced the government policies on the floor of the house? Concerned ministers, prime minister, presiding officer of the house, president. Answer B, prime minister. அவர் தான் வந்து பாலிசி சொல்லுவார். ஆனால் இதுக்கு முன்னாடி பிரசிடெண்ட்டும் அது வரும். ஏன்? இதுக்கு ஆன்சர் வந்து பிரசிடெண்ட்னு யாரும் போட்டிருக்கீங்களா? ஏன்? அவர் பட்ஜெட்டில் இருக்க ஸ்கீம்ஸ் பாலிசிஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது அந்த பட்ஜெட் செஷனோட போயிடும். புது பாலிசி எதா ஸ்கீம்ஸாக இருந்தாலும் யார் ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸில் இனிஷியேட் பண்ணுறாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான். ஓகேங்களா? அதுக்காக தான் பிரசிடெண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன். நீங்கள் பிரைம் மினிஸ்டர் படிக்கும்போதே இருக்கும் அதில், இந்த இதில் இவர் தான் வந்து ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸில் வந்து ஒரு பாலிசி இல்லை ஒரு ஸ்கீமாக இருந்தாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார், அதை டிஸ்கஸ் பண்ணுவார். ஆன்சர் B, Prime Minister. Speaker himself is the chairman of the Business Advisory Committee, Rules Committee, General Purpose Committee. Choose the correct code. All of this. 3 committeeலுமே ஸ்பீக்கர் தான் chairman. ஓகேங்களா? Match list 1 and with list 2. List 1 committee, list 2 total members. Committee on Welfare of SC and STs. Library Committee, Joint Committee on Salaries and Allowances, Committee of Privileges. Committee on Welfare of SC and ST எத்தனை பேர்? 30. Library Committee இருக்கிறதுலே சின்ன கமிட்டி லைப்ரரி கமிட்டி தான், 9 members. ஓகே. Joint Committee on Salaries and Allowances 15 members. Committee of Privileges 10 members. ராஜ்யசபா, லோக்சபாவில் இருக்காங்க, அவங்க 15 இருப்பாங்க தனித்தனியாக. அதனால தான் ராஜ்யசபான்னு கேட்டேன். ஓகேங்களா? 10 members ஒன்லி ராஜ்யசபாவுக்கு தனியாக இருப்பாங்க கமிட்டி ஆஃப் ப்ரிவிலேஜஸ், லோக்சபாவுக்கு தனியாக கமிட்டி ஆஃப் ப்ரிவிலேஜஸ். நான் ராஜ்யசபாவுக்கு மட்டும் 10 members கேட்டேன். 15 இருப்பாங்க. நான் 15 கொடுத்தா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் அடிபடும்னு சொல்லிட்டு தான் 10 members ராஜ்யசபான்னு கொடுத்தேன். ஆன்சர் A, 2453. ஓகேங்களா?
47. Which one of the following pair is incorrect? The monsoon session, July to October. The budget session, February to May. VIP, assistant floor leader, starred question, oral answers. The monsoon session, why? July to September. July September, October illa. Okay. VIP na yaru? Senior most leader irukkalam, yaar ona irukkalam. Aduthu to maintain the attendance. அடுத்து அவங்களே என்ன ஆக்ஷன் வேணால் எடுக்கலாம் ஓகேங்களா. விப்னா தமிழில் கொறடா. ஒவ்வொரு பார்ட்டிக்கும் ஓன் விப் இருப்பாங்க. ஐயோ. Which one of the following statement is incorrect with relating to 0 hour? It is an Indian innovation in the field of parliamentary procedures and has been existence since 1962. It is mentioned in rules of procedure and it is an informal device available to members to raise matter without prior notice. It starts immediately after the question hour and lasts until the agenda of the day. D. All the statements A, B, C and are correct. D. All the statements are correct தானே? அது மென்ஷன் கான்ஸ்டியூஷன் மென்ஷன் பண்ணல. ஒன்லி ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் ஒண்டி தான் இருக்கு. இல்லை ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் மட்டும்தான் இருக்குது, கன்வென்ஷன் அது இல்லை. அதனால தான் கேட்டேன். 0 hour அப்படியே எடுத்து பேராக 3 கொஸ்டினாக இருக்கிட்டேன். கன்வென்ஷன் எது மட்டும்? இல்லை இது எல்லாமே ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் தான். கன்வென்ஷன் தனியாக இருக்குது. இவங்க மட்டும்தான் நடக்கணும், இது மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்வென்ஷன். எக்ஸாம்பிள் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இப்போ செத்துட்டாருன்னா அந்த கேபினெட் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும், அதெல்லாம் கன்வென்ஷன் தான். கான்ஸ்டியூஷனில் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் பார்லிமெண்ட்டில் வந்து தான் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். 50. Which one of the follow ஆன்சர் இருக்குல்ல? D. All of the statements are correct தான். D. Which one of the following statements are correct with regards to estimates committee? The first estimates committee in the post-independence era was constituted in 1950 on the recommendation of Krishna Menon committee. B. All the 30 members are from Lok Sabha only. C. Both 1 and 2. D. The function of the committee is to examine the estimates in the budget and not suggest economics in public expenditure. A and the John Mathai. Krishna Menon committee எதுக்கு? பார்லிமெண்ட்ரி கமிட்டியே கிருஷ்ண மேனன் கமிட்டி தான். எல்லா கமிட்டின்னு ஒன்று தேவை அப்படின்னு சொன்னது கிருஷ்ண மேனன். ஆனால் எஸ்டிமேட் கமிட்டின்னு ஒன்று வேணும்னு சொன்னது ஜான் மாத்தாய். ஜான் மாத்தாய் ஃபினான்ஸ் மினிஸ்டர். சரிங்களா? அடுத்தது டி ஏன் தப்பு? சஜஸ்ட் ஆல்டர்னேட் பாலிசி எது வேணாலும் அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ நாட்னு கொடுத்துருக்கேன், அது தப்பு. அப்போ ஆன்சர் பி. All the 30 members are from the Lok Sabha only. 49. Which one of the following statements incorrect? Last option D வந்து all the statements are correct. All the statements are correct. இப்படி தான் கேட்பாங்க. என்னன்னா மூணுமே இன்கரெக்ட். இன்கரெக்ட் சொல்லும்போது அது இன்கரெக்டாக பார்க்கக்கூடாது. அதனால தான் கேட்டேனே. இன்கரெக்ட் சொல்லும்போது அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்கணும். அடுத்து டி என்ன சொல்லியிருக்கோம்? சார் ஏபிசிஆர் மேலே எல்லாமே கரெக்ட் தான், இன்கரெக்ட் எதுவுமே இல்லை. புரியுதுங்களா? யூபிஎஸ்சியில் எதுவுமே தான் கேட்டிருக்கான். மூணுமே இன்கரெக்ட் இல்லை, எல்லாமே கரெக்ட். அப்போ இன்கரெக்ட் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஆன்சர் அதுக்கு நீங்கள் என்னன்னு சொல்கிறீங்க? 51. ஆன்சர் பி. ஓகேங்களா? 51. The CAG submits audit reports to the president, namely audit report on appropriation accounts, audit report on charged expenditure accounts, audit reports on finance accounts, audit reports on public undertakings. Choose the correct code. 134. மூணு audit reports என்னன்னா? appropriation, finance, public undertakings. charged expenditure க்கு charged expenditure என்ன? only discuss பார்லிமெண்ட்ல only discuss. கன்சல்ட் ஃபண்டோட இன்னொரு டைப். கன்சல்ட் ஃபண்டில் இருக்கிற ஒன்று
அப்ராப்ரியேஷன் ஒன்று சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர் ஒன்லி டிஸ்கஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க, ஓட்டிங் பண்ண மாட்டாங்க. இதில் சேலரிஸ் இதெல்லாம் அது என்னன்னு பார்த்தோமா. Okay, next 52. The 24th Constitutional Amendment Act of 1971 related with President to give his assent to Constitutional Amendment Bill, President to grant pardons to persons who have been tried and convicted in all cases, President to give his assent to money bill. The President's satisfaction is justiciable in ordinance making power. Answer? 24th Constitutional Amendment எதுக்கு? Ordinance படிச்சிங்களா? Ordinance makingல லாஸ்ட்டாக இருக்கும். President to give his assent to Constitutional Amendment Bill. A. வீட்டோவில் படிச்சிருப்பீங்க. வீட்டோவில் வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லாக இருந்ததுன்னா பிரசிடென்ட் கம்பல்சரி அசென்ட் பண்ணியே தான் ஆகணும். அதான் 24th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் சொல்லியிருக்கும். ஆன்சர் ஏ. மற்றதெல்லாம் என்னென்ன ஆக்ட்னு தெரியுமா? அன்றைக்கி அவங்க டவுட் கேட்டாங்க, நீங்கள் டவுட் கேட்டீங்க ஞாபகம் இருக்கா? ஆர்டினன்ஸ் தானே கேட்டீங்க. பிரசிடென்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும் இருந்தால் போதுமா, ஜுடிஷியல் இதில் வராதுன்னு. அது 2 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 39-44. 39 வந்து ஜுடிஷியல், 44th வந்து மேலே ஜுடிஷியல் ரிவ்யூ கீழே வரும். அதில் கீழே பேஸ் பண்ணி தான் இதை எடுத்து. 53. ஆன்சர் வந்து ஏ. பிரசிடென்ட் டு கிவ் இஸ் அசென்ட் டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில், அதுதான் 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேங்களா. 53. Consider the following statements. The Parliamentary Committee on Public Accounts consists of not more than 25 members of the Lok Sabha, scrutinizes appropriation and finance accounts of the government, examines the report of the CAG of India. Which of the following statements are correct? இது யாரெல்லாம் 2 and 3 போட்டது? நீங்கள் 53 2 and 3. நீங்கள் உங்கள் பேப்பர் ஒரு ஆள் பேப்பர் ராஜேஷ் கண்ணா யார்? இன்னொரு பேப்பர் அங்கே இருக்குது. நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணதெல்லாம் அங்கே எடுத்து வச்சுருக்காங்க தெரியல. 53க்கு வந்து ஆன்சர் 2 and 3 சி. ஓகேங்களா. இது வந்து போன வருஷம் யூபிஎஸ்சி கொஸ்டின், யூபிஎஸ்சி 2013 கொஸ்டின். ஏன் ஃபஸ்ட் ஒன் இல்லை? மொத்தமே 22 மெம்பர்ஸ் தான். அதில் 15 லோக்சபா, 7 ராஜ்யசபா. ஓகேங்களா. அப்போ நாட் 22, 15 லோக்சபா, 7 ராஜ்யசபா. நான் கேட்டது கன்சிஸ்ட் ஆஃப் நாட் மோர் தென் 25 மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபாவே சொல்லிட்டேன். அப்போ அது தப்பா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட், பார்லிமெண்ட்ரி கமிட்டியோட வேலை, பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஆன் பப்ளிக் அக்கௌண்ட்ஸோட வேலை சிஏஜி ரிப்போர்ட்ஸை வந்து எக்ஸாமின் பண்ணுறது, அப்புறம் அது என்ன அதில் இருக்க எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறது தான் வேலையை அவங்களது. ரெண்டுமே பண்ணுறாங்க, ரெண்டுமே கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 54. இந்த கொஸ்டின் 53க்கு ஆன்சர் பண்ணியிருந்தாலே யூபிஎஸ்சி பேட்டர்ன் இதே தான், ஒன்றுமே இருக்காது. அந்த நீங்கள் லட்சுமிகாந்த் புக்கில் அந்த இது அவங்களோட வேலை என்னென்னு நீங்கள் பார்த்துருந்தாலே போதும், இது ஈஸியாக இருக்கலாம். இந்த 25 மெம்பர்ஸ் அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அடிச்சிடுவீங்க. அப்போ 1 எதில் இருக்குது? ஃபஸ்ட் ஆப்ஷன் கேன்சல், 3மே இப்போ சி மட்டும்தான் அப்படின்னு இதுதான் யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் இருக்கும். 54. Consider the following statements. The Parliamentary Committee on Public Undertakings consists of 22 members, 50 from Lok Sabha, 7 from Rajya Sabha. Examines the reports and accounts of public undertakings, examines and investigates the matters of day-to-day administration. Which of the following incorrect? Answer? 3 only. சரி 1 and 2 பி சி மட்டும் கரெக்ட் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். பி 3 only மட்டும்தான் தப்பு. ஏன்? டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா. யாரெல்லாம் 1 and 2 போட்டது? ஆமாம், பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸோட வேலை என்னது? பப்ளிக் செக்டார்ஸோட எல்லாம். நான் கேட்டது இன்கரெக்ட். ஆனால் அதுக்கு ரைட் போட்டேன். 1 and 2 தான் நானே ஆன்சர் எழுதி.
மார்க் ஆட் பண்ணிக்கிங்க ஒரு மார்க். நான் இன்கரெக்ட்னு பார்க்கவே இல்லை. ரைட்டாக போட்டுருக்கீங்களா? ரைட்டாண்ணா? பி ஆன்சர் 3 ஒன்லி. பி ஆன்சர் 3 ஒன்லி. சரி +1 ஏற்றி. 55. In the context of India, which of the following principles are implied institutionally in the parliamentary government? Members of the cabinet are members of the parliament. Ministers hold the office till they enjoy confidence in the parliament. Cabinet is headed by the head of the state. A 1 and 2 only. 3 and the உங்கள் நேம் ஏன் 1 and 2 தெரியுதுங்களா? 53 கேளுங்க. ஆன்சர் வந்து சி 2 and 3 ஒன்லி. ஏன்னா ஃபஸ்ட் ஒன் ஏன் தப்பு? மொத்தமே 22 மெம்பர்ஸ் தான் அந்த கமிட்டியில். 15 தான் லோக்சபா, 7 ராஜ்யசபா. நான் என்ன நாட் மோர் தென் 25 மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபான்னு சொல்லியிருக்கேன். அப்போ அது தப்பா? நெக்ஸ்ட்டு பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியோட வேலை சிஏஜியோட ஆடிட் ரிப்போர்ட்ஸை பார்க்குற மட்டும்தான். ஓகேங்களா? அது ரெண்டுமே கரெக்டாக 2 and 3 புரியுதுங்களா? 54 தெரியுமா? 55 3 தப்பு. ஏன்? கேபினெட் இஸ் ஹெட்டட் பை த ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். ஸ்டேட் வராது, ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். ஹெட் ஆஃப் த ஸ்டேட் யார்? புரியுதுங்களா? நீ பேசவே மாட்டீங்க. ஓகே, அப்போ அது 3 தப்பு. 56. Consider the following statements. The Council of Ministers in the Centre shall be collectively responsible to the Parliament. The Union Minister shall hold the office during the pressure of the President of India. The Prime Minister shall communicate to the President about the proposals for legislations. Correct statements. B 2 and 3 only. ஒன்று ஏன் தப்பு? அது ஏற்கனவே பார்த்தது தான். Council of Ministers in the Centre shall be collectively responsible to full parliament இல்லை, ஒன்லி lower house of the parliament மட்டும்தான். லோக்சபா மட்டும்தான். ஓகேங்களா? பார்லிமெண்ட் கொடுத்துருக்காங்க. பார்லிமெண்ட்ல யார் யார் சேர்ந்தது? பிரசிடென்ட், லோக்சபா, ராஜ்யசபா. அதில் அந்த லோக்சபா மட்டும்தான். ஓகேங்களா? 57. Which of the following special powers have been conferred on the Rajya Sabha by the Constitution of India? எல்லாருக்கும் தெரிஞ்சது. Both 1 and 2. என்னென்னா ஆல் இந்தியா ஆல் இந்தியா சர்வீசஸ் ஏதாச்சும் கிரியேட் பண்ணால் ஸ்டேட் லிஸ்ட்டில் லா மேக் பண்ணணும். அப்போ சி both 1 and 2. 58. When a bill is sent to the President after it has been passed by the Parliament, he can give his assent to the bill, withhold his assent to the bill, return the bill for reconsideration of the Parliament. All of this எல்லாமே ஒரு வீட்டோ. ஓகேங்களா? அப்போ ஆல் ஆஃப் திஸ் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 59. President prior recommendation or permission is needed to introduce a bill involving expenditure from the Consolidated Fund of India. Uloner test. Okay. Okay. Video lo pathi. A bill for the alteration of boundaries of state, a bill for the creation of new state. Choose the correct code. எந்தெந்த பில்லுக்கெல்லாம் பிரசிடென்ட் பிரியர் தேவைன்னு பார்த்தோம். எல்லாத்துக்குமே. ஏன்னா மணி பில்லாக இருந்தாலும் பெரிய ரெக்கமெண்டேஷன் தேவை. அதுதான் ஃபஸ்ட்டு இது. ஓகேங்களா? ரெண்டாவது ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணாலும் சரி, பவுண்டரிஸ் ஆல்டர் பண்ணாலும் பிரசிடென்டோட பெரிய ரெக்கமெண்டேஷன் தேவை. அப்போ மூணுக்குமே பிரியா அதாவது பிரசிடென்டோட பெரிய ரெக்கமெண்டேஷன் இருந்த மணி பில்னா என்னன்னு பார்த்தோம். மணி பில் தான் அது. புரியல? கன்சல்ட் ஃபண்ட்ல மணி பில்னா என்ன? ஆல் மணி ரிலேட்டட் மேட்டர்ஸ் எல்லாமே. இப்போ மணி எங்கேருந்து எடுப்போம்? நாம் இப்போ கவர்மெண்ட்டுக்கு இப்போ தேவைன்னா மணி எங்கேருந்து எடுப்போம் பார்த்தோம்? கன்சல்ட் ஃபண்ட் தான். அதுதான். ஆனால் பார்லிமெண்ட் அப்ரூவல் தேவை. அந்த பணம் எடுத்த பிறகு ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் ஒன்று தான். அதாவது இந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கமெண்டேஷன் தேவை. ஆனால் பார்லிமெண்ட் அப்ரூவல். ஆனால் கண்டிஜென்சி ஃபண்டுக்கு பார்லிமெண்ட் இல்லை, பிரசிடென்ட் கொடுத்தாலே போதும், அவங்க எடுத்து யூஸ் பண்ணிவிடுவோம்.
தேவையில்லை. மணி பில்லுக்கும் ஃபினான்ஷியல் பில் ஒன்றுக்கு மட்டும்தான் ப்ரெசென்ட். ஆமாம். புரியல. இப்போ ஃபினான்ஷியல் பில் 2க்கு வந்து ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் தேவைன்னு பார்த்தீங்களா? ஆமாம், அது மணி பில் இல்லை. நான் மணி பில் தான் வச்சு கேட்டேன். ஓகேங்களா? கன்சல்ட் ஃபண்ட்லேருந்து இப்போ பண்ண எடுக்கிறோம். ஃபினான்ஷியல் பில் 2 தவிர மற்ற எந்த பில்னாலும் ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் தேவை. ஆமாம், நம்மளோட எல்லா எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாமே வந்து கன்சல்ட் ஃபண்ட்லேருந்து தான் எடுப்போம். ஃபினான்ஷியல் பில் ஒன்று தான் மணி பில் மாரியே தான் இருக்கும். அதே இது மணி பில்லுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கோ அது எல்லாமே. என்னென்ன மணி பில்லுக்கு என்னென்ன பவர் பார்த்தோமோ அதுதான் ஃபினான்ஷியல் பில் ஒன்றுக்கு. மணி பில் என்னென்ன இருக்குன்னா, மணி பில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். டேக்ஸ் ரிலேட்டட் இது எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் ஃபினான்ஷியல் மேட்டர் மட்டும் இந்த ஃபினான்ஸ் பில் ஒன்றில் இருக்கும். நீங்கள் அதை படித்து பாருங்க. ஃபினான்ஷியல் என்னென்னா எங்கே வேணால் ஆர்ஜினேட் ஆகலாம். என்ன அதுக்கு சாதாரண பில் மாரி தான் ஃபினான்ஷியல் பில். 59க்கு டி. ஓகேங்களா? 60 அட்மிரல் தேவேந்திர குமார் ஜோஷி வாஸ் அப்பாயிண்டட் பை யார்? அவர் நேவி சீஃப். ஏன் இப்போ நியூஸில் வந்தார்னு போன தாட்டி கேட்டிருந்தோம். ஐஎன்எஸ் சிந்துரக்ஷா வந்து அப்போ வந்து அவர் தான் நியூஸில் அடிக்கடி வந்தார். ஓகேங்களா? அதனால தான் அவர் யார் அப்பாயின்ட் பண்ணுறது தான் பிரசிடென்ட். ஏன் பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுறாரு? Supreme Commander of the Indian Navy Chief. 61. Consider the following statements. Adjournment motion draws the attention of the House of the Parliament to a matter of urgent public importance. An adjournment motion is required to be voted upon to declare adjournment sine die. The President can prorogue a House of the Parliament only after the House is adjourned sine die. Choose the correct. Answer? One only. 2க்கும் 3 ஏன் தப்பு? அஜான்மெண்ட் மோஷனுக்கும் அஜான்மெண்ட் சைன் டேக்கு ஏதாச்சும் தொடர்பு இருக்கா? அஜான்மெண்ட்டுக்கும் அஜான்மெண்ட் சைன் டேக்கு மட்டும்தான். அஜான்மெண்ட் வேறு, அஜான்மெண்ட் மோஷன் வேறு. அஜான்மெண்ட்னா என்ன? ஒத்தி வைக்கிறது. அஜான்மெண்ட் மோஷன்னா அஜான்மெண்ட் மோஷன் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ், ஏதாச்சும் ஒரு பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் மேட்டர் எடுத்து வந்து பேசுகிறது தான் அஜான்மெண்ட் மோஷன். எனி பப்ளிக் எது உங்களுக்கு இப்போ எது இருக்கோ அதை எடுத்து பேசுகிறது தான் அஜான்மெண்ட் மோஷன். ஓகேங்களா? அஜான்மெண்ட் சைன் டேனா சொல்லுகிறது. அப்போ அஜான்மெண்ட் மோஷனுக்கு அஜான்மெண்ட் இன்ஃபினிட் டைமுக்கு வச்சுட்டேன். அஜான்மெண்ட் மோஷனா எனி பப்ளிக், அதான் முன்னாடி இருக்கு பாருங்க, அது அப்படியே அதான் டெஃபினேஷனே. 3 என்ன தப்பு? ஒன்லியா? ஒன்லின்னு ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க. எப்போ வேணாலும் பண்ணலாம், ஆனால் அஜாயின்மெண்ட் சைன் பண்ணால் பண்ணணும். அந்த ஒன்லின்னு இருக்க வார்த்தை, அந்த ஒன்லின்னு தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? தேர்ட் ஒன் என்னென்னா, பிரசிடென்ட் கேன் ப்ரோரோக் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் ஒன்லி ஆஃப்டர் த ஹவுஸ் இஸ் அஜாயின் சைன் முடிஞ்ச பிறகு தான் ப்ரோரோக் பண்ணணும் அவசியம் இல்லை. எப்போ செஷன் நடந்துட்டு இருக்கும்போதே ப்ரோரோக் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் செஷனே ஒத்தி வச்சிடலாம். பிரசிடென்ட் ஒண்டி தான் ப்ரோரோக் பண்ண முடியும். அஜாயின்மெண்ட்னா யார் பண்ணுறது? ஸ்பீக்கர். அஜாயின்மெண்ட் சைன் டே ஸ்பீக்கர். ப்ரோரோக் மட்டும்தான் பிரசிடென்ட் பண்ண முடியும். அந்த தான் கேட்டு அந்த ஒன்லியை தூக்கிட்டு எந்த டைமில் செஷன் நடந்துட்டு இருக்கும்போதே விட அந்த அடுத்த செஷன் கேன்சல் பண்ணிடலாம், ப்ரோரோக் பண்ணிக்கலாம். அந்த வார்த்தை இருக்கும், மென்ஷன் பண்ணி பாருங்கள், படித்து பாருங்கள். Next, 62. Which of the following statements is correct about annual financial statement? Annual financial statement na? Budget. Annual financial statement is laid by the President in the Lok Sabha. At the end of the general discussion on the budget, it is put to vote on demands for grants. Voting on demands for grants takes place only on the Lok Sabha. Select the correct code. A 1 and 3. 2 and தப்பு? ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண பிறகு தான் இது பண்ண முடியும். 63. ஆன்சர் A 1 and 3. ஓகேங்களா? 63. In context with the financial powers of the President, consider the following. No money bill can be introduced without his prior approval. President is responsible for causing the budget to be laid before Parliament. Financial Commission is appointed by him. Which of the following statement is correct? D.
டி 1 2 3 மூணுமே கரெக்ட் தான். ஆனால் வந்து யார் லே பண்ணுவா பட்ஜெட்டை? ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் பண்ணுவது. ஆனால் பிரசிடென்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் அவர் பண்ணுவார். பிரசிடென்ட் வந்து எல்லாத்தையும் பேசிட்டு போயிடுவார். பிரசிடென்ட்டுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பண்ணுவார். The powers of the president to nominate members in Lok Sabha includes the nomination of members of Anglo-Indian communities. அப்போ ஆன்சர் only 2. லோக்சபாவோட நாமினேஷன் ஆங்கிலோ இந்தியன்ஸ் மட்டும்தான். ராஜ்யசபா நாமினேஷன் ஆர்ட் லிட்ரேச்சர் ஸ்போர்ட்ஸ் இருக்காது. ஆர்ட் லிட்ரேச்சர் சயின்ஸ் சோஷியல் சர்வீஸ். ஆர்ட்டில் தான் ஸ்போர்ட்ஸ் வந்துடும். ஸ்போர்ட்ஸ்னு வந்து அந்த சச்சின் டெண்டுல்கருக்காக ஆர்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஓகேங்களா, அந்த ஆர்ட்டில் தான் ஸ்போர்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு அவங்க சேர்த்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 65. The members of legislative assemblies of states need to vote in case of election of President of India, Vice President of India, members of Rajya Sabha. 1 and 3. President electionலையும் ராஜ்யசபா எலெக்ஷன் மட்டும் தான் அவங்க ஓட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. 66. Answer D 1 and 3. 66. Consider the following statements. All money bills can originate in Lok Sabha only. Resolution of removal of Vice President can originate in Rajya Sabha only. No confidence motion against the Council of Ministers is exclusive power of Lok Sabha. Correct statements? C 1 2 3. மூணுமே கரெக்ட். ஓகேங்களா. ஏன் தெரியுதுல? 67. How many seats allocated for Tamil Nadu in parliament elections? 40 in Lok Sabha and 16. C 39 in Lok Sabha, 18 in Rajya Sabha. பாண்டிச்சேரி சேர்த்தா 40. தமிழ்நாடு மட்டும்தான் கேட்டிருக்கேன். 39 in Lok Sabha, 18 in Rajya Sabha. எல்லாமே கவர்மெண்ட் எல்லாம் அம்மா இந்த ஜெயலலிதா எல்லாம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, 40 ஜெயிப்பேன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு ப்ளஸ் பாண்டிச்சேரி சேர்த்து தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஆனால் தமிழ்நாடுக்கு மட்டும் அலாக்கேட் ஆகிறது 39 தான். ராஜ்யசபா இங்கே 80. அங்கே பாண்டிச்சேரியில் 1, டெல்லிக்கு 3. எஸ். த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் கன்சிஸ்ட் ஆஃப் எல்லாருமே போட்டுருவீங்க, எல்லாருமே சேர்ந்தது தான். பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அட்டார்னி ஜெனரல் 5 பேர் சேர்ந்தது. 69. த சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் த டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் இன் இந்தியா? பிரசிடென்ட். 70. த மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் த லோக் சபா இஸ் ஃபிக்ஸ்டு அட் 552. Out of these, X members are to be representatives of state and Y members are to be representatives of union territories. 2 members are nominated. Appa Y denotes 20 members. 552 na maximum limit கேட்டிருக்கேன். 13 present situation. Which of the following is not correctly matched? Cut motion, demand to reduce allocation of funds. Guillotine, bring the debate to an end. Reprieve, stay of the execution on sentence. Commutation, reducing the period of sentence without changing its character. D. D na commutation என்னது? ஆக்சுவலாக அது என்னது? D நான் கேட்டிருக்கிறது not correctly matched. ஆக்சுவலாக reducing the period of sentence without changing its character என்னது? Remission. இது கம்யூட்டேஷனுக்கு ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட்டை லெஸ் பனிஷ்மெண்ட்டாக மாற்றுறது. How many times has the joint sitting of parliament have been constituted till date? 3 times. அவங்க யாரும் twice போட்டிருந்தாங்க. 3 times. உங்களை எல்லாருமே கரெக்டாக அவங்க ட்வைஸ் பண்ணுங்க. 3 times. எது எதுக்கு? ஜாயின்ட் சீட்டிங் எது எதுக்குலாம் இருக்கு? டவுரி, பேங்கிங் அமெண்ட்மெண்ட், பொட்டா. 3 தான். டவுரி ப்ராஹிபிஷன் பில்லு ஒன்று, அடுத்து வந்து பேங்கிங் அமெண்ட்மெண்ட் ஒன்று, இன்னொன்று போட்டா அந்த டெரரிசம் ஆக்டுக்காக ஒன்று போட்டோம். 3 பில்லு ஒன்று தான் ஜாயின்ட் சீட்டிங். ஓகேங்களா. த பவர் டு என்லார்ஜ் த ஜுரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வித் ரெஸ்பெக்ட் டு எனி மேட்டர் இன்க்ளூடட் இன் தி யூனியன் லிஸ்ட் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ரெஸ்ட் வித் பிரசிடென்ட், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, பார்லிமெண்ட், யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் லா ஜஸ்டிஸ். பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான். அதுவும் பார்லிமெண்ட்டில் யாருக்கு? லோக்சபாவுக்கு மட்டும்தான் பவர் டு என்லார்ஜ் த ஜுரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இருக்குது. அந்த லோக்சபா பவரில் பார்த்தீங்கன்னா லோக்சபான்னு இருக்கும். நானாக லோக்சபான்னு கொடுக்காம பார்லிமெண்ட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. 74. த ஃபைனல் பவர் டு டிசைட் வெதர் எ பர்டிகுலர் பில் இஸ் எ மணி பில் ஆர் நாட் வெஸ்டட் இன் த ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா. 75.
Which one of the following is not a stage in enactment of budget in Parliament? General discussion, passing of charged expenditure bill, voting on demands for grants, scrutiny by departmental committees. Passing of charged expenditure bill, அது டிஸ்கஷனே இல்லை ஓகேங்களா. அவ்வளோதான் 75. 83. Last 3 years have been a substantial rise in gold imports, contributing significantly to the current account deficit. What are the reasons for the gold rush? High inflation reduces the return on other financial instruments, demand for gold as an investment model, recent economic uncertainty. எல்லாமே ரீசன். ஏன் இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாமே கோல்டு தான் அதிகமாக வாங்கி வைப்பாங்க. ரீசன் இந்த 3மே தான். ஏன்னா மற்றதெல்லாம் ஏறுமா இறங்குமா தெரியும். ஆனால் கோல்டு ஏறுதோ இறங்கலையும் அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கவும் வாங்கிக்கலாம். என்ன மற்றது இன்னொன்று ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது ஹை இன்ஃப்ளேஷன் சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு பேங்க்கில் போய் பணத்தை போட்டால் கூட இன்ட்ரெஸ்ட்டு கம்மி ரேட்டு தான். அப்போ ரெண்டாவது இதுக்கு கோல்டில் போட்டிங்கன்னா எவ்வளோ எப்படியும் ஏறப்போகுது, இல்லை ஏறினாலும் குறைஞ்சாலும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது ரீசன்ட் எக்கனாமிக் அன்சர்டனிட்டி. மற்றதில் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இதுதான் ஒரு இது. Answer 84. In Bhopal gas tragedy, the gas were raised was methyl isocyanate. எந்த இயர் நடந்தது தெரியுமா? 1984ல போபால் கேஸ் ட்ராஜடி நடந்தது. methyl isocyanate A. What is the common to Sardar Hukum Singh, Sagjeevan Ram, Indrajit Gupta, Somnath Chatterjee and Seth Govind Das? They were speakers of the Lok Sabha. எல்லாமே ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் த லோக்சபா. ஆனால் செத் கோவிந்த் தாஸ், இந்த சக்ஜீவன் ராம், இவங்க பேர்லாம் வந்து ஸ்பீக்கரில் பார்த்துருக்க மாட்டீங்க. அவங்களாம் வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் அப்போவே அவங்க இல்லாதனால இவங்க இருந்தவங்க ஓகேங்களா. ஆனால் நீங்கள் பார்த்துட்டு சோம்நாத் சட்டர்ஜி எல்லாருக்கும் தெரியும், ஹுக்கும் சிங் தெரியும், இந்திரஜித் குப்தாவுக்கு இன்னொரு டிஃப்ரென்ஸ், அவருக்கு ஒரு சேலியன் ஃபியூச்சர் இருக்குது. ப்ரோட்டம் ஸ்பீக்கராக அவர் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க இந்திரஜித் குப்தாவை. அந்த புக்கில் வந்து ப்ரோட்டம் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு மேலே ஒரு 1 2 இதேமாரி வார்த்தை போட்டிருக்கும், பார்த்துருக்கீங்களா? சின்னதான். அதுக்கு என்ன பின்னாடி இருக்குன்னு போய் பாருங்கள். ப்ரோட்டம் ஸ்பீக்கர் நீங்கள் படிச்சு இல்லை அது அவருக்கு ஒண்டி தான், அவருக்கு மட்டும் என்ன சைலண்ட் ஃபிக்ஷன் கேட்டேன். அந்த ப்ரோட்டம் ஸ்பீக்கரில் போயிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இந்திரஜித் குப்தாவை ப்ரோட்டம் ஸ்பீக்கராக போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கும். அதுவும் எல்லாம் படிங்க. 86. The Cabinet Committee on Economic Affairs approved 49% foreign investment in power trading exchanges. Who heads the CCA? Answer? Prime Minister. Cabinet Committee on Economic Affairs ஓட ஹெட் வந்து. அடுத்து உங்களோட ஹோம்ஒர்க் என்னென்னா கேபினெட் கமிட்டிலாம் என்னென்னா இருக்குது, அதோட ஹெட்லாம் யார்? கேபினெட் கமிட்டி ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து என்ன அஃபேர்ஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ், பார்லிமெண்ட்ஸ், என்னென்ன கமிட்டிஸ் இருக்காங்க, அவங்களோட ஹெட் யாருன்னு. புது புக்காக இருந்தால் அதில் தனியாக போட்டிருப்பாங்க, பழைய புக்காக இருந்தால் நெட்டில் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் யார் இப்போ இருக்காங்க ஹெட்னு பாருங்கள். அது உங்களுக்கு கிடைக்கல. பார்லிமெண்ட் வெப்சைட், பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா வெப்சைட்டில் இருக்குது. பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியான்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போனீங்கன்னா என்னென்ன மினிஸ்டர் யாராக இருக்காங்க எல்லாருமே தெரியும். கேபினட் மினிஸ்டர் யார்? நான் உங்களை அதான் ஹோம்ஒர்க் கொடுத்தான்னு நீங்கள் பண்ணிகிட்டே வரல. பண்ணிட்டேன். சரி, இந்த மல்டி செக்டரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வாஸ் ரிலேட்டட் வித், இதுவும் அன்னைக்கு வந்த நியூஸ் தான். மல்டி செக்டரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மைனாரிட்டி அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் தான் வந்து மல்டி செக்டரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷனுக்கும் அன்றைக்கி ஒரு நியூஸ் வந்தது. அதே பக்கத்தில் இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட். படிக்கல யாருமே. அதுக்கு ஒரு ஸ்கீம் இருக்குது சானிடேஷனுக்கு. பாரத் நிர்மான் எல்லாருமே வரும். 6 காம்போனன்ட்ஸ் தான் பாரத் நிர்மான். ஆனால் சானிடேஷனுக்கு மட்டும் நிர்மல் பாரத் அபியான். சரிங்களா? நிர்மல் பாரத் அபியான் அந்த ஸ்கீம் தான் சானிடேஷனுக்கு. அதே எல்லா இடமுமே வந்து சானிடேஷன் என்ன, சானிடேஷன் என்னன்னு தெரியாதா? க்ளீன் அண்ட் சுத்தமாக வச்சுருக்கணும். இந்த ஓப்பன் இதெல்லாம் போனவங்களா அதெல்லாம் இருக்கக்கூடாது. டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கட்டித்தரணும். இந்த மலை ஹிமாலயாஸ் இந்தமாரி இந்த சைட்லலாம் வந்து என்ன ஆகும்,
இதனால் என்வாயன்மெண்ட் ரொம்ப பாதிக்கப்படுது. அதனால் ஒன்று. Next 88. Consider the following statements relating to Chandrayaan 2. First mission to moon, originally envisaged as joint session between India and China, but now in would be an all India program without any tie-up. 3 only. First one ஏன் தப்பு? ஏற்கனவே சந்திரயான் 1 இருக்கு, இது சந்திரயான் 2. Second one இந்தியா அண்ட் ரஷ்யா ஃபர்ஸ்ட் tie-up பண்ணியிருந்தாங்க, ஆனால் இப்போ வந்து பண்ணல. சரிங்களா? நெக்ஸ்ட் 89. Who was popularly known as ஆந்திரா கேசரி? டி பிரகாசம். ஓகேங்களா? ஏன் ஆந்திரா கேசரி நியூஸில் இருக்காரு? தெலுங்கானா கிரியேட் பண்ணும்போது ஆந்திரா கேசரி தான் ஃபஸ்ட்டு இதேமாரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னவரே. சரி, அதில் இப்போ சீதாராம் பொட்டி ஸ்ரீராமலு தெலுங்கானா ஆந்திர பிரதேச பிரிக்குன்னு சொல்லி ஃபாஸ்ட் இருந்தவர். 90. Consider the following statements. The GSLV D5 will put the Indian Space Research Organization's advanced communication satellite called GSAT-14 in orbit. The 3-stage GSLV D5 using an indigenous cryogenic engine as the third stage. C. Both 1 and 2. ரெண்டுமே correct. ஓகேங்களா? 91. The GSAT-14 will be used for சொல்லுங்க. டெலிகம்யூனிகேஷன். ஏன்னா GSLV அது GSLV ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட்டுக்கு தான் அனுப்புகிறாங்க, அது கம்யூனிகேஷன் சேட்டலைட். அடுத்தது ஒய் அப்துல் கரீம் டுண்டா ரீசென்ட்லி நியூஸ் லஷ்கர்-இ தொய்பாவோட ஐடியாலஜி. த நேஷனல் அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராம் யாருக்கு? ப்ரோக்ராம் ஃபார் அடல்சன்ஸ். யாருமே வந்து அங்கே ரேஸில் இருக்கிற போர்டை படிக்கவே இல்லை. அந்த இது அதுலேருந்து இருக்கும். ஒரு ஸ்கீம் போட்டு அதோட ஃபியூச்சர்ஸ்லாம் ஒரு தனியாக காலம் போட்டிருப்போம். ப்ரோக்ராம் ஃபார் அடல்சன்ஸ். அடல்சன்ஸ்னால் எத்தனை ஏஜ்? 11 to 18. 11 to 18 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு தான் வந்து இது கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போதே இந்த டேப்லெட் தருவாங்களே, அதுதான். ஆன்சர் ஏ, ப்ரோக்ராம் ஃபார் அடல்சன்ஸ். த நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் 2010 வாஸ் enacted in consonance with which of the following provisions of the Constitution of India? Article 21, Article 275 subclass 1, Article 243A. A one only. Article 21 தான். Article 21 தான் என்ன சொல்லும்? என்வாயன்மெண்ட் பற்றி சொல்கிறது. அது கீழே சொல்கிறது. ஆர்டிகல் 21 கீழே மொத்தம் எத்தனை ரைட்ஸ் இருக்கும்? ஒரு 20 ரைட்ஸ் ஆச்சும் இருக்கும் கீழே. சரிங்களா? போன தடவை அதான் கொஸ்டின். அதில் ரைட் டு என்வாயன்மெண்ட் சொல்கிறது இது மட்டும்தான். Expand the term IPCC. International Pollution Control. Answer C, Intergovernmental Panel on Climate Change. Answer C. Answer B, Intergovernmental Panel on Climate Change. B answer. ஓகேங்களா? இது நியூஸுக்கு ஏன் வந்ததுன்னா, ஹிந்து என்சைக்ளோபீடியான்னு ஒன்று லாஸ்ட்டாக ஒன்று போட்டிருப்பாங்களே, முந்தான நியூஸோட ஐபிசிசி நியூஸ் வந்தது. இது ஏற்கனவே நியூஸ் வந்து ஐபிசிசி டேர்ம்ஸ் வந்து யங் வேர்ல்டு இருக்கும்ல, அதில் வந்து ஒவ்வொரு என்வாயன்மெண்ட்டுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கோ அதெல்லாம் லேட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தான். அதனால் அது கேட்டேன். அதையும் படிங்க. சரிங்களா? ப்ரிலிம்ஸுக்கு அதுலேருந்து நிறையா கொஸ்டின் வரலாம். அடுத்தது ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் சென்ட்ரல் பட்ஜெட் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ். ஆன்சர் ஏ. ஓகே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் தான் ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட். அது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்? ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வரும். அடுத்து 97. Which among the following popularly known as Bretton Woods twins? World Bank and IMF. In the share market, the term bear denotes காலமாடு சொல்லுவாங்களே. பியர்னா என்னது? எல்லா ஷேரோட ப்ரைஸ் கீழே ஃபாலோ ஆச்சுன்னா பியர், ஏறுச்சுன்னா புல். ஓகேங்களா? ஆன்சர் வந்து ஏ. an investor who feels that the price of a particular security is going to fall. பியர்னா அந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்க ஷேர் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதுவே வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா புல். அவ்வளோதான். 99. Which was the capital of Andhra Pradesh state when it was made a separate state in the year 1953? Kurnool. Answer B, Kurnool. இப்போ Kurnool எந்த இதில் இருக்கு?
தெலுங்கானா சீமாந்திரா பிரிச்சுட்டாங்க. இப்போ கர்னூல் எந்த இதில் இருக்குது? சீமாந்திராவில் இருக்குது. அந்த கர்னூலையும் சேர்த்து தான் தெலுங்கானான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க விட மாட்டாங்க. கிரையோஜெனிக் இன்ஜின்ஸ் ஃபைண்ட் அப்ளிகேஷன் இஸ் submarine propulsion, rocket technology, researches in superconductivity, all of this. நான் கேட்டுக்கிறது கிரையோஜெனிக் இன்ஜின்ஸ், கிரையோஜெனிக் டெக்னாலஜி இல்லை, கிரையோஜெனிக் இன்ஜின்ஸ், ராக்கெட் டெக்னாலஜி மட்டும்தான். கிரையோஜெனிக் டெக்னாலஜி எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் கிரையோஜெனிக் யூஸ் பண்ணி அந்த இன்ஜின்ஸ் வந்து ஒன்லி ராக்கெட் இதில் தான். ஏன் இதில் நியூஸ்னா, ஏன் இது நியூஸ்? ஜிஎஸ்எல்வி ஃபைல் ஆச்சுல்ல, அது வந்து இந்த இதில் வந்து லிக்விட் ஆக்சிஜன் வந்து லீக் ஆனதால தான் ஃபெயில் ஆச்சு. அதனால தான் கேட்டேன். ஓகே, அவ்வளோதான்.